ஹலோ வணக்கம். இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நான் தான் ஜான் மார்ஷல், ஏ லே சாலிட்டரி வித் பிரைவேட் வாவ் செலிபஸி. அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல விளக்கம் கொடுத்துருக்கிறேன். குழந்தை இயேசுவின் கோவிலான பாம் ஜேசஸ் பசிலிக்கா உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ மானுமெண்ட். கோவானாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் ஓல்டு கோவா கத்தோலிக்கர்களுக்கு ரொம்பவே முக்கியமான இடங்க. நம்ம புனித சவேரியாருடைய திருவுடல், அழியாத திருவுடல் இங்கே தான் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க. கோவா வரும்போது நிறைய பேர் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போவாங்க. டெய்லி இங்கே பல தமிழ் மக்களை பார்த்து அவங்கள்ட்ட உரையாடுறது ரொம்ப சந்தோஷங்க. எவ்வளவு தூரம் தாண்டி மைல்கள் கடந்து இங்க புனித சவேரியாரை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து பார்த்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போறாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன வீடியோ? பாண்டியர்களுக்கும் புனித சவேரியாருக்கும் என்ன தொடர்பு? என்ன இப்படி தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேருக்கு நான் சொல்லும் போது அவங்க முதல் கேள்வி இதான் கேட்கிறாங்க, அப்படி முதல்ல ஒரு தொடர்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. பாண்டியர்களுக்கும் சவேரியாருக்கும் மட்டும் இல்ல, பாண்டியர்களுக்கும் இந்த பழைய கோவா, ஓல்டு கோவான்னு சொல்ற ஊருக்கும் ரொம்பவே நெருங்கின தொடர்பு இருக்கு அப்படிங்கறத என்னோட ஆராய்ச்சியில நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கோவா யூனிவர்சிட்டியில PhD பண்ணிட்டு இருக்கேன், ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல, கார்மலைட்ஸ் அப்படிங்கிற ரிலிஜியஸ் ஆர்டரை பத்தி. அப்போ இந்த பாண்டியர்களை பத்தி நான் ஒரு புக் எழுதியிருக்கிறேன், A Journey with the Pandyas in Old Goa, City of St Francis Xavier. ஸோ அப்போ அந்த புக்கில் இருந்து தான் இந்த கண்டென்ட்ஸை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். பாண்டியர்கள் நம்ம தமிழகத்தை ஆட்சி பண்ண மூவேந்தர்கள் ஒருத்தங்க. இந்திய வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குலத்துக்குமே இல்லாத ஒரு நீண்ட நெடிய வரலாறு அப்படிங்கிறது பாண்டியர்களுக்கு இருக்கு. சங்க காலம், அதாவது BC டைம், 300-600 BC, அந்த டைம்ல இருந்து 1759 வரைக்கும் பாண்டியர்களுடைய இருப்பிற்கான சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்குங்க. கடைசி 1759 குற்றாலங்கோயில்ல இருந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், அதுல வந்து ஸ்ரீவல்லப வரகுணராம குலசேகர தேவ தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு பாண்டிய அரசனை பத்தியும் அவர் செய்த அறப்பணிகளை பத்தியும் ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. திருவிதாங்கூர் ஆர்கியாலஜிக்கல் சீரீஸ்ல இருந்து அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்ப எந்த குலத்துக்குமே இல்லாத ஒரு நீண்ட நெடிய வரலாற்று உடைய இந்த பாண்டிய குலத்துக்கும் இந்த பழைய கோவா நகரத்துக்கும் அந்த நகரில் அருளாட்சி பயிர் பண்ற நம்முடைய சவேரியாருக்கும் இருக்க தொடர்பை பத்தி தான் நம்ம கேட்போமா. இப்போ சவேரியாருடைய லெட்டர்கள்ல நான் படிச்சேன். அவருடைய லெட்டர்ஸ்ல எல்லாமே பெட்டே பேமால், பெட்டே பூமால் அப்படிங்கிற பேர்ல திரும்ப ரிப்பீட்டடா பல வார்த்தைகள் வந்துட்டே இருந்துச்சு. என்ன இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் இன்குசிட்டிவா சில ரிசர்ச் பண்ண போது, வெட்டும் பெருமாள் அப்படிங்கிற நம்முடைய தமிழ் சொல்ல அவருக்கு வந்து சரியாக வந்து அவருடைய பாணியில அவர் உச்சரிச்சிருக்கிறாரு. அதுதான் பெட்டே பேமால் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த வெட்டும் பெருமாள் யாரு? வெட்டும் பெருமாள்ங்கிறவரு கயத்தாறு ஆட்சி பண்ண பாண்டிய அரசர். அதாவது 1542-43 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல 2 பாண்டிய குலங்கள் இருந்ததா சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒன்னு தென்காசியை தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ண தென்காசி பாண்டிய குலம், இன்னொன்னு கயத்தாற்றுல இருந்த கயத்தாற்று பாண்டிய குலம். சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த வெட்டும் பெருமாள் அரசன் தான் 2 பேருக்குமே, அதாவது தென்காசிக்கும் கயத்தாற்றுக்குமே அரசன் இந்த ஒரே ஒரு அரசர் தான் அப்படின்னு எழுதுறாங்க. இல்ல சில பேர் இவருக்கு திருநெல்வேலி பெருமாள் அப்படிங்கிற பேர் இருந்ததாகவும் வந்து சொல்றாங்க. ஆனா என்னவோ வெட்டும் பெருமாள் அப்படிங்கிற பாண்டிய அரசனை பற்றின குறிப்புகள் நம்முடைய பிரான்சிஸ் சவேரியாருடைய குறிப்புகள்ல இருந்து, அவருடைய லெட்டர்ஸ்ல இருந்து நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். குறிப்பாக வந்து இந்த முத்துக்குளித்துறை பகுதி அப்படிங்கிற ஏரியா, அதாவது நம்ம தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா பரதவர் இன மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள்ட்ட தழுவினது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த முத்துக்குளித்துறை ஆனது பலவிதமான அரசர்களுக்கு இடையே ஒரு போட்டியான இதாக தான் இருந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா உன்னி கேரளவர்மா அப்படிங்கிற திருவிதாங்கூர் அரசர், அப்புறம் இங்க இருந்த பாண்டிய அரசர்கள், அப்புறம் வந்து மதுரையை ஆட்சி பண்ண அந்த டைம்ல இருந்த நாயக்க அரசர்கள், இவங்களுக்கு விஜயநகரர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த நாயக்க அரசர்கள் எல்லாருக்குமே ஒரு போட்டியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் புனித சவேரியார் அங்கே வந்திருக்கிறாரு. இந்த டைம்ல புனித சவேரியார் பண்ண ஒரு மிராக்கிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா
அவருடைய இந்த கோவாவில் இருக்கிற அவருடைய அழகான அந்த மௌசோலியத்துல இன்னும் அதை வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தடவை உன்னி கேரளவர்மா திருவடிகள் அவருடைய நாட்டை வந்து காப்பாற்றுவதற்காக சவேரியார்கிட்ட கேட்டபோது, சவேரியாரானவர் படைகளோடு மட்டும் வந்ததில்லாம சிலுவையை எடுத்து அவர் தாமே படைக்களத்துல போய் வந்து போராடி வெற்றி பெற்று கொடுத்ததா வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வடுகர்களை விரட்டியது, அதாவது மதுரையிலிருந்து வந்து நாயக்க படைகளை விரட்டியது அப்படிங்கிற இது வந்து நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. புனித சவேரியோருடைய மிரக்கிள்ஸ்ல அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நமக்கு இது குறிப்பிட்டிருக்காங்க. பிளஸ் நமக்கு வந்து சில்வர் கேஸ்கெட் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர், பிரான்சிஸ் சேவியருடைய காஃபின் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு 32 பிளேட்ஸ் இருக்குங்க. 32 பிளேட்ஸ் ஆஃப் டெபிக்ஷன் அவர் பண்ண எல்லா மிரக்கிள்ஸ் எல்லாருமே. அதுல வந்து ஒண்ணு வந்து இது 10வது இல்ல 11வது ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நமக்கு வந்து இருக்கு. அப்போ இந்த வெட்டும் பெருமாள் அரசன் அப்படிங்கிறவரை பத்தின கல்வெட்டுகள் ஏதாவது இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. இளவேலங்கள் அப்படிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வெட்டும் பெருமாள் ராஜா சார்புல போராடி விஜயநகர அதாவது வந்து இந்த விஜயநகர படைகள் அதாவது அவங்களுக்கு எதிராக வந்து இவர்கள் போரிட்டதாகவும் அதில் பல பேர் இறந்ததாகவும் கொண்டையங்கோட்டை மறவர்கள் இறந்து போனதையும் வீரமரணம் அடைந்ததையும் அதை பற்றின கல்வெட்டுகள் வந்து இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அப்ப நிச்சயமா நம்ம பார்க்குறோம் பாண்டியர்கள் பற்றின குறிப்பு அப்படிங்கிறது புனித சவேரியாருடைய லெட்டர்கள்ல கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்குது. புனித சவேரியுடைய லெட்டர்கள் வந்து பாண்டியர்களை பற்றின பிற்கால பாண்டியர்களை பற்றின அந்த அரசியல் சூழ்நிலைக்கும் வரலாற்றையும் பற்றி கத்துக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆவணம் தான். இது மட்டுமா? இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. இந்த பழைய கோவா அப்படிங்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல ஒரு சின்ன கிராமமா இருந்தது. அந்த கிராமத்தோட பேரு எல்லா. இன்னைக்கும் பழைய கிராம ரெஜிஸ்டர்ல எல்லா அப்படிங்கிற பேர் தான் ஓல்டு கோவாக்கு போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த எல்லால 12ஆம் நூற்றாண்டுல ஒரு பல்கலைக்கழகத்தை ஒரு அரசு நிறுவி இருக்காங்க. அந்த அரசியோட பேரு கமலாதேவி. கோவாவை ஆட்சி பண்ணவங்க கோவ கதம்பர்கள் அப்படிங்கிற அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த கோவ கதம்ப அரச வம்சத்துல இருந்த அரசர் பேரு ஸ்ரீ சிவசித்த பெருமாதி தேவர். சிவசித்த பெருமாதி தேவருக்கு இருந்த ஒரே ஒரு மனைவி, ஒரு மனைவி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கமலாதேவி, சீஃப் வைஃப் எமாங் ஆல் ஹிஸ் வைஃப்ஸ் அப்படின்னு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வருது. ஸோ கமலாதேவி அவர்கள் மக்களுக்காக பலவிதமான கல்வி மற்றும் பொருளாதார மற்றும் மத ரீதியான காரியங்கள் நிறையவே பண்ணியிருக்காங்க. ஓல்டு கோவாவில் அவங்க ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி இருக்காங்க. கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க பாண்டிய குலத்தை சேர்ந்தவங்க. அதிசயமா இருக்கா? நிச்சயமா. ஏன்னா பாண்டிய குலம் அப்படிங்கிறது பல கிளைகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் பரவி இருக்கு. எப்படி ஆலமரம் கிளை விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பரவுமோ அதே மாதிரி பரவி இருக்குங்க. கர்நாடகாவில் உச்சங்கி பாண்டியர்கள், சிசுகலி பாண்டியர்கள், கார்கலா பாண்டியர்கள் என்று பல விதமான பாண்டிய அரசர்கள் இருந்திருக்காங்க. கமலாதேவியோட அம்மா பாண்டிய வம்சத்திலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கிளியராகவே கல்வெட்டு ஆதாரங்கள் கிளியராகவே இருக்குங்க. அவருடைய அப்பா வந்து நமக்கு ராயபாண்டியர் அப்படின்னு உச்சங்கி பாண்டிய வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஜார்ஜ் மொராயஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் கருதுகிறாங்க. கமலாதேவி கோவாவுடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் சுயாதீனமாக, ஒரு ஆணுக்கு சமமாக சுயாதீனமாக எல்லா விதமான காரியங்களையும் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிலிஜியஸ் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக இருந்ததை பற்றி உணர்த்துறதுல கமலாதேவியோட பங்கை நம்ம கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். அவங்க நம்ம பாண்டிய குலத்தை வந்து சார்ந்தவங்க. இது மட்டுமா? இது மட்டும் இல்லைங்க. நம்ம தென்காசி பாண்டியர்கள் 1422 இருந்து தென்காசி நகரத்திலிருந்து இருந்திருக்கிறாங்க. இந்த தென்காசி பாண்டியர்களை பற்றி 1666 பார்த்தீங்கன்னா ஃபாதர் அந்தோனி புரையன்சா அப்படிங்கிற ஜெசுயிட் ஃபாதர் எழுதியிருக்கிறாரு. அந்த ஃபாதர் அந்தோனி புரையன்சா இந்த பாம் ஜீசஸ், அதாவது இந்த கோவாவில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மறைப்பணி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஃபாதர் அந்தோனி புரையான்சாவுடைய குறிப்புகளில் 1666 எழுதும் போது தென்காசியில் இருந்த பழைய வம்சமானது அழிந்து போய்விட்டது அப்படிங்கிற கருத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு கிளியராகவே புரியுது அவங்களுடைய அரசியல் பலமானது அப்போ மொத்தமாக குஞ்சி போய்விட்டது அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரிய வருது. இது மட்டுமா தென்காசி பாண்டியர்களோட இருக்க தொடர்பு? இல்லைங்க. 1608 வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு ஃபாதர் ராபர்ட் நாபிலி இப்படி இந்திய முறைகளை பயன்படுத்தினவர், தன்னுடைய மிஷனரி வேஸில் வந்து இந்திய முறைகளை பயன்படுத்தின ஃபாதர் ராபர்ட் நாபிலிங்கிறவர் 1208 தென்காசி பாண்டிய அரசனுக்கு ஒரு தூது அனுப்பியதாக நமக்கு கிளியராக வந்து வரலாற்றில் வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். ப்ளஸ் அவரை வந்து பார்க்க வேண்டும் என்றும், அவர்கிட்ட கிறிஸ்தவத்தை பற்றி அவர்கிட்ட ஒரு உரையாடல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருந்ததாகவும் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அரசன் இறந்து போய்விட்டதாகவும் அவருக்கு அந்த செய்தி கிடைச்சிருக்கு. அந்த செய்தி கிடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறாரு, ஆமாம் கொஞ்ச நாளில் வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போனதை வரலாறு வந்து சொல்கின்றது. அப்போ இப்படியும் வந்து தொடர்பு இருக்குது. இன்னும் அடுத்து என்ன தொடர்பு இருக்குது? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்மல் சபை தமிழகத்தில் வந்து கார்மல் சபையுடைய முதலாக வந்து கார்மல் சபையிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர் அப்படின்னு வரலாற்று ஆவணங்களில் சொல்லப்படுறது ஃபாதர் பீட்டர் பால் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ். அவரை பிறகு வந்து ஆர்ச்சி பிஷப் ஆஃப் அஞ்சிராவும் அவர் மாறிட்டார். அவர் போப் இன்னசென்ட் 12th நெஃப்யூ, மருமகன் முறை ஃபாதர் பீட்டர் பால் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ். இப்போ அவர் தான் கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1682 87 வரைக்கும் சுப்பீரியராக இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி அவர் 1679 to 81 டைமில் திருவிதாங்கூர் பகுதியிலையும், அதாவது இந்திய கன்னியாகுமரி திருவனந்தபுரம் பகுதிகள் என்று சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் தேனி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இறைப்பணிகள் வந்து செய்திருக்கிறாரு. தேனியில் எங்கே? உத்தமபாளையம்ங்கிற ஊரில் அவர் வந்ததாக நமக்கு கிளியராக வந்து லெட்டர்ஸில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ இவருடைய மிஷன், இவர் தமிழ்நாட்டில் வந்து போதனை பண்ணி போயிருக்கிறாரு. அப்போ இதை பார்த்து இம்ப்ரெஷன் அடைஞ்ச காங்கிரிகேஷன் ஆஃப் ப்ரொபகண்டா ஃபீதே ரோமையில் இருக்கிற மறைபரப்பு பணிகளுடைய மையமாக இருந்த அந்த அமைப்பானது இவர் செஞ்ச இந்த மிஷனுக்கு மிஷன் இன் த கிங்டம் ஆஃப் பாண்டிய நாட்டிற்கு இறை தூது பணி அப்படிங்கிற பேர்லேயே வந்து இந்த மிஷனை வந்து அழைச்சிருக்கிறது நம்ம டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப கிளியராக வந்து தெரிய வருதுங்க. அப்போ எதுக்கு இவர் வந்து தென்காசி அவர் எதுக்கு தேனி பகுதியை வந்து இவர் இறைப்பணி பண்ணதுக்கு பாண்டியர்களுடைய பேரை சூட்டியிருக்கணும்? கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா தேனி பகுதி, கம்பம், பெரியகுளம், இந்த ஏரியாக்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேரளாவில் இருக்க வண்டி பெரியார் இந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா பூனையாற்று பாண்டியர்கள், அதாவது பூஞ்ஞார் பாண்டியர்கள் என்று கேரளாவில் வந்து சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. பூஞ்ஞார் பாண்டியர்கள் வந்து பாண்டிய குலத்திலிருந்து அங்கிருந்து பூஞ்ஞார் போய் வந்து செட்டில் ஆன ஒரு பாண்டிய இளவரசனுடைய வழியிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து கிளியராகவே அவர்களுடைய வரலாற்று ஆவணங்கள்லேருந்து தெரிய வருதுங்க. அப்போது இந்த பூஞ்ஞார் பாண்டிய வம்சத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருந்ததுனால இதை வந்து மிஷன் இந்த கிங்டமாக பாண்டியாக அழைத்திருக்க முடியும். இது மட்டுமா பாண்டியர்களுக்கு இவங்களுக்கு இருந்த சம்பந்தம்? இல்லைங்க. இன்னும் வந்து பார்க்கணுன்னா இன்னும் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இந்த புக்கில் ஃபுல்லாக எலாபரேட் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அதாவது பாண்டியர்கள் நமக்கு வந்து 12, 13 நூற்றாண்டுல எல்லாம் ரொம்ப பலமாக இருந்த சமயத்தில் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1277 to 1283 இந்த வருஷங்களுக்கு இடைப்பட்ட டைம்ல ஆரிய சக்கரவர்த்தி வம்சம் அப்படிங்கிறத ஸ்ரீலங்காவுடைய வடக்கு பகுதியில், இலங்கையோட வடக்கு பகுதியை ஆட்சி பண்றதுக்காக அமைச்சிருக்கிறாரு. இவங்க தான் இலங்கையோட வடபகுதியை ஆட்சி செய்த தமிழ் மன்னர்கள் அப்படிங்கிறது நமக்கு வரலாற்று ரீதியா தெரியுதுங்க. இந்த ஆரிய சக்கரவர்த்தி வம்சம் பாண்டிய குலத்தால் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. இதோடைய கடைசி மன்னன் பேரு சங்கிலி அரசனை போர்ச்சுகீசியர்கள் கைது பண்ணி 1619 கோவாவுக்கு கொண்டு வந்ததாக நமக்கு கிறிஸ்டியில வந்து ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. இந்த பழைய கோவா நகரத்தில் தான் அவர் வந்து கொல்லப்படுறாரு, அவர் செய்த வார் கிரைம்ஸ், அதாவது போர்க்குற்றங்களுக்காக அப்படின்னு. ஆனால் அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி சுய விருப்பமாகவே அவர் திருமுழுக்கை பெற்றுக்கொண்டதாக நமக்கு கிளியர்லாக வந்து ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸில் வந்து இருக்கு. ப்ளஸ் வந்து அவருடைய ஒய்ஃப் டான மரியா ஆஸ்திரியா தி சங்கிலி அப்படிங்கிறவங்க இங்கே ஒரு ரெக்கொலிமெண்டோ தி சாந்த மரிய மதலேனா, அதாவது ரெக்கலெக்ஷன் ஹவுஸ் ஆஃப் செயின்ட் மேரி மேக்டலன் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கான ஒரு துறவர ரீதியான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக ஒரு ரொம்ப விர்ச்சுவஸாக நல்ல குணங்களோட வாழ்ந்து இறந்ததாக வந்து வரலாற்று ஆவணங்கள் சொல்லுகிறது. இது மட்டும் இல்லை, இந்த சங்கிலிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்தவர்கள், ஜாஃப்னா குடும்பத்தை சேர்ந்த சில இளவரசர்களும் இளவரசிகளையும் கோவாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க போர்ச்சுகீசியர்கள். அதில் இருந்த இளவரசர்கள் இங்கே பர்தேஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். கோவாவில் பர்தேஸ் தாலுக்காவில் இருக்க ரெய்ஷ் மாகுஷ் அப்படிங்கிற ஊரில் ஒரு பிரான்சிஸ்கன் ஃபாதர்ஸ் உடைய ரெய்ஷ் மாகுஷ் காலேஜ், கொலிகியோ டி ரெய்ஷ் மாகுஷ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்ததாக வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்கு. அங்கேயே அவங்க ஃபாதர்ஸ் ஆர்டைன் ஆகினதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபாதர் கான்ஸ்டன்டினோ அந்த வம்சத்தில் இருந்தவர் தான். அது மட்டும் இல்லை, குயின் அந்த வம்சத்தில் இது வந்து ஒரு அரசியானவர் கோவாவில் இருக்கிற ஓல்டு கோவாவில் இருக்கிற சாந்த மோனிகா அப்படிங்கிற கான்வென்ட், அதாவது வந்து பெண் துறவிகளுக்கு, கத்தோலிக்க மதத்தில் பெண் துறவிகளுக்கு இன்றைய நிலையில் ரொம்பவே முக்கியமாக வந்து ஒரு ஸ்டடி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறது இன்ஸ்டிடியூட்டோ மாத்தர் தேய் ஐடிஎம் மாத்தர் தேய் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சாந்த மோனிகா கான்வென்ட்டாக இருந்தது. பிற்காலத்தில் இப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டாக மாற்றிருக்காங்க. அந்த சாந்த மோனிகா கான்வென்ட்ல 1682 டைம்ல இந்த இளவரசியானவர் டான் மரியா என்றவர் இங்கே வந்து மதர் ப்ராயரஸாக சுப்பீரியராக வந்து இருந்திருக்கிறதா வரலாற்று ஆவணங்கள் கிளியராகவே சொல்லுது. அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்ததும் அவங்களும் இங்கே வந்து ஒரு நன்னாக மாறி இறந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு வரலாற்று சொல்லுது. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா நிறையவே சொல்லிட்டு போகலாம். பாண்டியர்களுக்கும் ஓல்டு கோவாவுக்கும் இருக்கிற சம்பந்தங்கள் நிறையங்க. அப்போ தமிழ் மக்களே, நீங்கள் திரும்ப இங்கே வரும்போது புனித சவேரியாரை நீங்கள் பார்க்க வரீங்கும் போது இந்த ஒரு ஹெரிட்டேஜையும் நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் ஒரு கான்டெம்ப்ளேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இப்போ என்னுடைய இந்த உடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய சின்னத்தை நான் வந்து பொறிச்சிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வரலாற்று ரீதியான விஷயங்களை சொல்வதற்கு அது ஒரு மொமெண்டாக அமையும் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் பாண்டியர்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றியும் நான் வந்து இதில் எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகத்தில். உங்களுக்கு இந்த புத்தகத்தோட காப்பி வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். என்னோட நம்பர் 9561458902 9561458902. May God bless you all. புனித பிரான்சிஸ் சவேரியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாண்டியர்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய இந்த பழைய கோவா நகரத்தில் வீற்றிருந்து பாண்டியர்களை பற்றி உரையாடிய புனித பிரான்சிஸ் சேவியர் அருளாட்சி நடத்தி வரும் ஓல்டு கோவாவிலிருந்து கோவாவை மொத்தமும் அருளாட்சி செய்து காத்து வரும் புனித சவேரியானவர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்யும் தொழில் அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை இறை இயேசுவின் வழியில் நடத்துவாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.